வாழ்க்கையில் கடவுள் மாதிரி நான் உங்களை சந்திச்சு நான் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுதுண்டா உங்களோட சந்திப்பின் மூலமாக உங்களோட வார்த்தையை நம்பி இவ்வளோ பேர் உதவி செய்த அனைவருக்கும் மனசார நன்றி. நாங்கள் வீடு கட்டுறது எனக்கு தெரியாது, எங்கேயாச்சும் வந்து இன்டீரியர் தான் பார்த்தேன்னா இவ்வளோ பெரிய வீடுகளை கட்டி தந்திருக்கீங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் இதெல்லாம் பெரிய உதவி செய்வீங்கன்ட்டு. இப்போ நிறைய பேர் எங்களுக்கு ஃபோனில் எடுத்து கதைக்கிறீங்க, சாப்பிட்டீங்களெல்லாம் கேட்குறீங்க, இப்போ நிறைய மாமாக்கள்லாம் கிடைச்சிருக்கீங்க. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்காண்டி கதைச்சேன்னா இப்போ ஒரு கொஞ்சம் அவங்களோட அந்த ஒரு ஆதங்கம் அதை வந்து தீர்க்கணுமெண்டாக்காண்டி நான் கதைக்கிறேன். சரியா? மொத்தமாக இப்போ எங்களுக்கு ஷோட் பண்ணது வந்து எவ்வளவு 4,73,625 ரூபா. சரி, இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ போட்டுருங்க? இதோட முடிச்சு விடுவோம் எல்லாமே. நீங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் எங்களை நீங்கள் நினைச்சாலும் காண மாட்டீங்க. இப்போ இல்லை இத்தனை வேறு செஞ்சிருந்தாலும் ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்த மாதிரி இப்படியே தான் நான் இருப்பேன். நான் சொல்லுவேன் இல்லையாண்டு. அண்ணா அந்த நேரம் வேறு கௌரவாக்கில் ஒரு வட்டாவில் 4-5 உடுப்போடு வந்து நாங்கள் இன்றைக்கு காணி வீடு வாசல் சொத்து ஒரு சொந்தம் எல்லாமே உங்களால் உருவாகினது. குடும்ப கார்டு ஃபோட்டோ காப்பி அடிக்கிறதுக்கு 20 ரூபா வேணுமெண்ணா. அந்த 20 ரூபா காசுக்கு அந்த பிள்ளை நானும் 3 நாள் கோயிலில் ஓடி போய் பார்த்து நாங்கள் யாரும் கோயிலில் ஓடி வச்சிருப்பினமோ 5-10 ரூபா இருந்த எடுத்து ஃபோட்டோ அடிப்பேன். காலையில் தான் பிள்ளை நானும் கதை கேட்க பிள்ளை சொன்னது அந்த 20 ரூபா காசுக்கு உண்மையிலேயே இந்த வீடெல்லாம் உங்களுக்கு தான் நம்ம சொந்தம் உண்டு கோழி. என்னடா அப்படி ஒரு அதிசயம். ஆனால் அது நடந்திருக்கு வாழ்க்கையில். ஏழையாயிரு வசதியானவனாயிரு எல்லாருக்குமே மனசுன்ற உண்டு தானே வந்து யோசிச்சுப்பாங்க. எல்லாருக்கும் பசிக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குத்தானே. அப்போ ஒரு ஏழையா பிறந்தவன் வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அந்த இதை வந்து பிள்ளையா பார்க்குது எங்களோட சமுதாயம். எங்களை பிடிக்காதவங்களாகட்டும் அந்த எங்களுக்கு எதிரானவங்களாகட்டும் சொல்கிற விஷயம் என்னடா, நீங்கள் இன்றைக்கு இந்த வீடியோக்களில் எல்லாம் இந்த பிள்ளையோட முகத்தை காட்டுறீங்க, நாளைக்கு அவை இந்த எதிர்காலம் எப்படி போகலாம் கேட்குறாங்க. தப்பான வழியில் காசு சம்பாரிச்சு பிள்ளைகள் சொத்து சேர்க்க அதுதான் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு விரும்பின உறவுகள் மூலமாக பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்குது. இதை விட்டு நாங்கள் எந்த விதத்திலையும் கஷ்டப்படவோ வேதனைப்படவோ இல்லை. தச்சமேன் கால நேரம் வந்து எனக்கு இல்லாத ஒரு காலம் வந்தால் நீங்கள் 2 பேரையும் உங்களோட மருமக்கள் நினைச்சு கடைசி காலம் வரைக்கும் உங்களால் முடிஞ்ச சகல சப்போர்ட்டும் பிள்ளைகளுக்கு செய்யும். கட்டாயம் நாங்கள் செய்வோம் அக்கா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆக்கல அனுப்பின ஆசை நீங்கள் போட்டீங்கல்ல அந்த லைக் ஆஸ்திரேலியா அங்கே 1.5 லட்சம் அப்படி இப்படி அதை சொல்லுங்கள். அங்கே 1.5 லட்சம் பாருங்க, ஆஸ்திரேலியா அங்கே 1.5 லட்சம் இப்போ வந்து ஒரு 62,000 ரூபா. கனடாக்கா? இல்லை அங்கிள் தான் கிறிஸ்மஸுக்கு போட்டது 62,000. மற்றது அதாவது நீங்கள் போட்டதில் வீட்டுக்கு போட்டதை சொல்லுங்க. வீட்டுக்கு தான். மற்றது கனடாக்காண்டு 63,000 ரூபா. இந்த வயரிங்காவா? கனடாக்கா 63,000. மற்றது மாலாண்டியும் ஒரு 1 லட்சம் காசு போட்டு விட்றேன். இன்னும் நான் வேற இல்லது 6 அது அந்த சுண்டுக்குழியில இருந்து வந்து பார்த்து அது இப்போ தேவை இல்லையே. மாலாண்டி நாளே வரும், இன்னும் வேற இல்லை கைக்கு அனுப்பி விட்றேன்னு சொன்னவ. அது இதுக்கு மேலதிகமாக இப்போ நாங்கள் செய்யாத வேலையில் ஏதாவது எடுத்து பயன்படுத்த சொன்னோம். அதை நீங்கள் சொல்லியிருக்கே இல்லை. சரிதானே, அதை விடுங்க. சரி, அவ்வளோதான் அவ்வளோதான். ஒரு காசு நீங்கள் மற்றது பப்பியண்டி தந்து சொன்னோம். அது வந்து பிள்ளைகளோட படிப்பு செலவுகளுக்கு கொப்பி புத்தகங்களுக்கு எடுக்க சொல்லி. அப்போ நீங்கள் அப்போ வீட்டுக்காக கொண்டு இல்லாத. சரி, மற்றது இதில் எல்லாரையும் சொல்லிட்டீங்க அப்படியே. அங்கே இதை கூட்டு 1.5 லட்சம் 62,000 63,000 2,70,000 ஓகே. இப்போ இதில் 2,70,000 7,48,625 களி 7,48,000 7 லட்சம் அது எப்படி களியண்டா களியும் களியண்டா 7,48,625 களி. இது வந்து 2,70,000 உங்களுக்கு டிரெக்ட் ஆக்கல அனுப்பினேன் வீட்டுக்கு. சரியே? சரியே, எவ்வளோ வருது? மைனஸ் தான் பெரும் சொல்லலாம். மைனஸோ ப்ளஸோ பிறகு செய்ய அந்த. சரி, 4,73,665 ரூபா. சரியா? ஓகே. இப்போ இது இப்போ அதாவது உங்களுக்கு வீட்டுக்குன்னு சொல்லி ஆக்கல அனுப்பின காசு போட்ட பிறகு
மொத்தமாக இப்போ எங்களுக்கு ஷோட் பண்ணது வந்து எவ்வளவு 4,73,625 ரூபா. சரி, இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ போட்டுனீங்க? நீங்கள் எவ்வளோ போட்டீங்கன்றதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் 3 லட்சம் சொச்சம் எழுதி வச்சுனாங்கன்னா அந்த துண்டு 3 லட்சத்தி சொச்சம் நீங்கள் போட்டுறீங்களா? சரி, ஓகே. சாப்பாடு கொரோனா கேட்கக்கூடாது. நான் வந்து இன்றைக்கு எல்லாமே ஃபுல்லாக கிளியர் பண்ணுறோம் தானே. அது வந்து நல்லோ தீமையோ கெட்டதோ ஏதோ கெட்டதோ நம்ம எதென்றாலும் கதைச்சி முடிப்போம். அது எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்போ இப்போ 3 லட்சம் சொச்சம் நீங்கள் போட்டோன்னு சொல்கிறீங்க. சரியா? அப்போ இதில் மொத்தம் 4,73,625 ரூபா ஷோட் பண்ணுதல்லோ. சரிதானே? ஷோட் பண்ணினா இதில் இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு எவ்வளோ போட்டோன்னு சொல்கிறீங்க? 3 லட்சத்துக்குள்ளே 2 எவ்வளோ வரும் சார்? அவ்வளோன்னு தெரியா? எழுதி ஒன்றும் வைக்கல. எழுதினேன்னா அந்த துண்டு எது தெரியல. கொஞ்சம் தான் எழுதி எல்லாம் கணக்கு பார்த்தேன் நான். அந்த இதில் காணாமல் வர்றதை இப்படி இதுக்கு எவ்வளோ போட்டதுன்னு சொல்லி போட்டு எடுத்து கூட்டி போட்டு கணக்கு பார்த்து வச்சு நான் பாரன். அப்போ வந்து இதில் என்னண்டா அது சரியா? அப்போ உங்களுக்கு சரியா? ஓகே, அதை விடுவோம். அப்போ இப்போ மொத்தம் 4,73,625 ரூபா ஷோட் பண்ணினா இதில் இப்போ உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ தரைய இருக்குது சொல்லுங்க. அப்போ அதாவது வந்து இன்னும் ஆக்களுக்கு கொடுக்க இருக்கிற காசு எவ்வளோ? 126, மற்றது 50. சரி, 50 70 ஏன்னா அப்போ 70 126 196 தான் இருக்குதா? -96. இதை களியாக்கினி இதை களி -4,73,625 196 களி. அது பிள்ளை மைனஸ்லேருந்து நீ வந்து ஆன்சர் மாற்றோன்னா எங்களுக்கு அதை ப்ளஸ் பண்ணணும். 196 ப்ளஸ் பண்ணால் தான் சரியாக விட வரும். சரி, அப்போ 2,77,665. இப்போ கிட்டத்தட்ட எங்களோட கணக்கின்படி இந்த காசு தான் நீங்கள் வீட்டுக்கு போட்டிருக்கோம். சாப்பாட்டு காசை விட. சரிதானே? ஓகே, சாப்பாட்டு காசை விட இது வந்து நிசாக்கா, அதாவது நீங்கள் போட்ட காசு. சரியா? சரி, போட்ட காசு. சாப்பாடுண்டா கிட்டத்தட்ட எவ்வளோ முடிஞ்சிருக்கு சாப்பாடு உங்களோட கணக்கின்? சாப்பாடு தண்ணி பிஸ்கெட் ஒரு குறைஞ்சதான் 50,000 வரும். கூடினாலும் குறையாது எனக்கு. 50,000 கூட வரும். இல்லை, நான் குறைஞ்ச பட்ஜெட்டாக போட்டு நான் 50,000. குறைஞ்ச பட்ஜெட் அப்படி போடக்கூடாது. நீங்கள் ஏண்டா இந்த வீட்டுக்கு நீ வேறங்காருக்கு நீங்கள் சாப்பாடு அவைக்கு நீங்கள் கொடுக்கல. மற்ற கதவு கூட்டினாங்களுக்கு அவைக்கு நாங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க. அது ஒரு நாள். சரி, ஒரு நாள். மற்ற மேசன் வேலை செஞ்ச ஓடு போட்டு சீட் போட்டு பூச்செல்லாம் கண்டுறாய்க்கண்ணா. பூச்செல்லாம் கண்டு அவங்க சாப்பாடு நீங்கள் கொடுக்கல. ஆக மேசன் வேலை செஞ்ச 50க்குள்ளே வரும். அப்போ சாப்பாட்டுக்கு 50 போடுவோமா? சரியா? அப்போ சாப்பாட்டுக்கு 50 சொன்னால் மொத்தம் 3,76,625 ரூபா. இதுக்குள்ள நீங்கள் இது போட்ட காசு என்ன? இந்த வீட்டுக்கு நீங்கள் 3,27,3,30,000 நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வைப்போம். சரி, அப்போ இப்போ இது இப்போ இந்த 3,30,000 உங்களுக்கு அங்காளன்னு கேட்டால் நீங்கள் வந்து வேலை செஞ்ச காசுன்னு சொல்கிறீங்க. அப்படி தானே? எனக்கு அந்த அம்மா அப்பாவுக்கு அக்கா கொஞ்சம் காசு தந்தவா, அதை சேர்த்து வச்சுருந்தேன் நான். அப்போ அந்த காசை தான் எடுத்து பிறகு அக்கா எவ்வளோ தந்தவா நீங்கள் சொல்லலாம் தான். ஒரு மாதம் 40,000 படி 8 மாதம் அம்மா பார்த்தேன் நான். 8 மாதம் அம்மா பார்த்தீங்களே. அப்போ அதில் 3 ரூபாய்ண்ணே. ஏன்னா நீங்களும் உங்களோட வீட்டுக்காண்டி எவ்வளவு முயற்சி செஞ்சு உங்களோட கையால் போட்டீங்கன்றதையும் மக்கள் பார்க்கத்தானே வேணும். அதாவது அது வந்து இப்போ நீங்கள் வேலை செஞ்ச காசு இப்போ ஒரு அம்மம்மா வயதான அம்மம்மா வந்து பார்க்குறன்ற வந்து உண்மையிலே ஒரு கஷ்டமான வேலை தானே. அவன் இல்லைண்ணா, அக்கா தக்க சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இருக்க இடம் வந்து உதவி செய்தபடியா என் அம்மா மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு நல்லதாக தான் பார்த்தேன். நீங்கள் ஆனால் அந்த நேரம் எங்களுக்கு ஒரு காசுன்ற ஒரு தேவை என்று ஏற்பட்டதால் குறைஞ்சபட்ச சம்பளம் தான் வாங்கினேன். நீங்கள் அவள் 40 இரவு பகல அம்மா வச்சு படுக்கையில் தான் அதில் 3 வந்தது. சரியா? ஓகே, அது போக இப்போ உங்களோட வீட்டுக்கு 3.5 லட்சம் கிட்டத்தட்ட 3,30,000 நீங்கள் போட்டுருக்கீங்க. ஆனால் உங்களோட சம்பளம் 3 தான் வந்துருக்குது. அப்போ மிச்சம் காசுங்கால ஏண்டா ஆக்கள் தந்த இதுமோ இல்லையாண்ணா? இன்னைக்கு இடக்கிளையில் வாழைக்குழி அதில் விற்றுருப்பேன். இந்த முறையும் கோழி விற்ற காசும் என்னட்ட ஒன்றும் இல்லை. இதுக்கு முதல் 40 கோழி விற்றேன் நான் உங்களை தர முந்தி. இப்போ கடைசியாக கோழி விற்ற காசும் இல்லையா? இல்லை, அது இருக்குது. ஓகே. மற்றது என்ன உங்களுக்கு தர முந்தி 40 கோழி விற்ற நாங்கள் அந்த காசும் எல்லாமே செலவழிச்சிட்டேன். செலவழிச்சுன்னா எங்கே போனது? இப்படித்தான் என்ன வீட்டுக்கு போட்டு ஏதாவது வீடு ஏதாவது தட்டு முட்டி சாமான வீட்டு தான் கேட்டால் வாங்கி கொடுத்து தாண்டி அப்படின்னா கூட வந்து கணக்கு அது பிரச்சனை இல்லைண்ணா. எந்த காசால் போகிறத பற்றி நான் கவலைப்படலை. இல்லை, உங்களோட காசால் போகிறத பற்றி நீங்கள் கவலைப்படுறது அது மேலதிகமாக எனக்கு இப்போ வச்சிருக்க மேத்ஸ் செலவு மருந்து ஒன்று தானே இருக்குது. இப்போ அதில் அங்கால ரன் பண்ணி கொண்டு போகுது அந்த காசுகள்.
மற்றும் இன்னொரு விஷயம் இது நாங்கள் இப்போ கடைசியாக எல்லாம் கதைக்கிறோம் டாய்லெட்டுக்கு கதவு செய்ய கொடுத்தேன் நான் என்ன இப்போ கடைசியாக நாங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக கதைக்கிறோம் அப்போ நீங்கள் ஒரு ரூபா கூட உதவி செஞ்சால் ஒரு தரையுமே மறக்கக்கூடாது இந்த இடத்துல கட்டாயம் நீங்கள் வந்து சொல்லியே ஆகும் இப்போ சில பேர் சொல்லிக்க கூடும் இல்லை இல்லை மேலதிகமாக உங்களுக்கு தெரியாமல் வேறு எனக்கு ஒரு இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லையா சரி ஓகே அது அனுவக்கால முதல் தான் எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு மேசெய்து வாங்கி தந்து கோழி வளர்க்க காசு அந்த ஆரம்பத்தில் அப்போ இப்போ எங்களுக்கு மொத்தமாக 36,86,625 தானே இந்த வீட்டுக்கு முடிஞ்சிருக்குது அதுவும் எல்லாம் உள்ளுக்கெல்லாம் பூசி வயரிங் செஞ்சு தேக்கில் பாலையில் நில கதவு போட்டு இவ்வளோ முடிஞ்சுக்கொண்டா லாபமேடாப்பா எனக்கு என்ன பொறுத்தமுள்ள அது லாபமாக தோணுது ஏனண்டா இந்த ஒரு குசினியோட சேர்த்து 2.5 வீட்டுக்கு தானே அதுவும் நிலக்கதவு இல்லாமல் 30 லட்சம் கேட்குறாங்க உனக்கு தெரிஞ்ச யாரை கேட்டேன் நான் அது அது அவங்கள பிள்ளையார் இல்லை அவங்க போகிற ரேட்டை சொல்கிறாங்க நிலக்கதவு இல்லாமல் வயரிங் இல்லாமல் இது பேலாகும் அப்போ அதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் நீங்கள் வந்து அதாவது ஏதோ ஒரு கடித்தனமான ஆக்களை பிடிச்சி ஏதோ ஒரு வகையில் இது தான் நீங்கள் இப்போ செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க இப்போ இப்போ நாங்கள் அந்த வீடு கட்டி தந்த வேலை வந்தேன்னா முடிஞ்ச அளவு 6 மணி மட்டும் நின்று நாள் கூலிக்கு கஷ்டப்பட்டு செய்து அந்த வேலை எல்லாருமே ஒரு தரையும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை இப்போ என்னென்றால் பாருங்கள் நாங்கள் இப்போ அந்த காலையில் தம்பிக்கு சில போல் நான் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கேன் வீடு கட்டாயம் செஞ்சு கொடுப்பேன் நம்புகிறேன் அப்போ அதுக்குள்ளே அது நாங்கள் தான் அதை ஃபுல்லாக செஞ்சு கொடுப்போம் இப்படியெல்லாம் விட மாட்டோம் ஆனால் இது கூட நான் உங்கள்கிட்ட விட்டது காரணம் அதை நீங்கள் ஒரு பொறுப்பான ஆளாக நீங்கள் செய்வீங்கன்னு ஆனால் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் என்ன தான் எவ்வளோ பேர் தான் எழுதினாலும் நீங்கள் அதை கட்டித்தனமாக அதை ஹேண்டில் பண்ணி முடிச்சிருக்கிறீங்களே ஏன்டா இன்றைக்கு உங்களோட வீட்டை பார்த்தா உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிற ஒரு சாதாரணமாக நல்லா இருக்கக்கூடிய ஒன்று செஞ்ச ஒரு வீடுமே தான் இருக்குது என்னடா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்குது வந்து எல்லாமே வந்து பார்த்தா நல்லா இருக்குது ஒரு காலம் இப்போ இல்லாலும் ஒரு காலம் கொஞ்சம் போக வெளியாலையும் பூசிட்டு ஒரு பில்லர் ஏற்றி விட்டால் சும்மா அந்த மாதிரி இருக்கும் வீடு அப்போ இப்போ எங்களுக்கு சும்மா ஒரு காய்க்கு சொல்கிறேனே வெளியாலையும் பூசி ஒரு பில்லர் ஏற்றாக்கி இன்னொரு 4 லட்சம் முடிய போகுது ஒரு 42 லட்சத்துக்கு முடிஞ்சாலும் வீடு எங்கேயோ போயிடும் நிலம் இழுக்கணும் சொல்கிறேன் சரி ஒரு இன்னொரு 6 லட்சம் ரூபாமே சரிதானே சரி இப்படிப்பா 32 இன்னொரு 8 லட்சம் ரூபா 45 லட்சத்துக்குள்ளே அப்படி ஒரு இது ஆனால் இது இப்போ 30 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீடுன்னு சொல்லிக்குள்ளே அதுவும் வயரிங்கும் இதுவும் இல்லாமல் அப்படி பார்க்கணும் உண்மையாக இது பேலாமக்கா இதை பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி தெரியோ சரியா அது வந்து இதில் நான் எந்த வகையிலையும் நான் உங்களுக்கு வந்து இதில் சப்போர்ட் பண்ணி கதைக்கே இல்லை ஆனால் உண்மையாக சொல்கிறேன் இது என்னென்ன இது எனக்கு ஒரு அதிசயமாக தான் இருக்குது வந்து இப்போ இதுக்குள்ளேயும் வந்து நிறைய விஷயங்கள் நான் பார்க்கிருக்கேன் என்னென்ன உதாரணமாக நீங்கள் வாங்க இந்த கோழிகள் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க கொண்டிருக்கிறீங்க அதுக்குள்ளே 100-150 கோழி செத்து இருக்குது அப்போ அந்த காசு எல்லாம் அவங்க அதெல்லாம் எப்படி வந்தா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லும் கூட முயற்சி தானே அதுக்குள்ள போட்டிருக்கீங்க அப்போ எனக்கு முதல் கோழி வாங்கன்னு 50 நேரம் போட்டவ அந்த கோழி செத்துட்டு தானே இப்போ இந்த முறை அம்மம்மா பார்த்ததுக்குன்ற ஒரு தோடு கொடுத்தவங்க பிள்ளைக்கு அதை அடைய வச்சு தான் இந்த முறை கோழி எடுத்துனாங்க இந்த முறை கோழி எடுத்தீங்க இப்போ இந்த மாதிரி 25 சாவல் நிற்கிது அதை விற்றுட்டு அந்த அடைவு எடுத்து பிள்ளைய கொடுப்பேன் ஓகே சரி அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் இப்போ கடைசி நேரத்தில் ஒரு மன கஷ்டங்களும் இருக்கக்கூடாது முதற்கண் நன்றி சொல்லுவோம் நாங்கள் அந்த அங்கே சொண்டுக்குழியில் இருந்து அவ்வளோ தூரம் வேதனைப்பட்ட இடத்துல வந்து அது என்னத்துக்கோ உங்களுக்கு இந்த காலம் ஒரு வாடகைக்கு வீடு விட்டுக்கவே இல்லாது அப்படியான ரீதியில் இந்த பெரிய வீட்டை ஃபுல்லாக உங்களுக்கு உங்களோட ஆட்சியிலே ஒப்படைச்சிட்டான்னு சொல்லணும் அப்போ அவாவுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் ஸோ வந்து அக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி முதற்கண் அதே மாதிரி வந்து மெயினாக அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அண்ணா அவர் தான் இந்த வீட்டை ஸ்டார்ட் பண்ண அவர் உங்களுக்கு ஃபுல்லாக தானே செஞ்சிடணும்ண்டு கொஞ்சம் கைமறி போனபடியால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும் தானே அப்போ அவர் அதுலேருந்து விலகி கொண்டார் 22 லட்சம் அது பெரிய ஒரு அமௌண்ட் சாதாரணமான ஒரு 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 16 அடி 20 அடி வீட்டு நார்மலாக செஞ்சதுக்கு ஓரளவு ட்ரை பண்ணலாம் கடந்த ஆண்டு நாங்கள் 13 லட்சத்துக்கு வீடு செஞ்சு கொடுத்தோம் அணுவில்லை அப்படி இருக்கக்குள்ள 22 லட்சம் ரூபான்றது பெரிய ஒரு அமௌண்ட் இப்போ செய்யலாம் வீடு அப்படி பார்ப்போம் அவருக்கு அடுத்த ஆட்டம் நன்றி சொல்லணும் அதேமாரி டேனியல் அண்ணா உங்களோட டாய்லெட்டுக்கு காசு அனுப்பினவர் அதேமாதிரி சுவிஸில் இருக்கக்கூடிய அண்டி அவங்க 60,000 அனுப்பியிருந்தாங்க அதேமாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை உண்டு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் அவர் முஸ்லீம் ஆக்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய அக்கா உங்களுக்கு 80,000 அனுப்பியிருக்கா அதோட உங்களுக்கு அனுப்பிக்கிறா ஸோ எல்லாருக்குமே வந்து நன்றி நாங்கள் சொல்லணும் ரைட் இப்போ இதில் என்ன பிரச்சனைடா இப்போ நாங்கள் கொடுக்க இருக்கிற காசு வந்து 126 வந்து கதவு செஞ்சோன்னா கொடுக்கணும் மற்றது 70,000 என்ன வந்து வயரிங்காரன்னா கொடுக்க வேண்டாம் அவர் காசு போட்டு வாங்கினவர்
ஓ இல்லை நான் 80,000 கொடுத்தேன் நான் மொத்தத்திலே அவர்கிட்ட. அதான் 80,000 நாங்கள் தந்தது தானே, கடனோ இல்லாட்டி தங்கட காசோ அதான் தெரியா உங்களுக்கு. சரி இப்போ என்னென்னா இப்போ அடுத்த கேள்வி, இந்த கதவு நில விஷயம் சரி, நான் உங்களுக்கு ஃபுல்லாக கதவு செய்ய சொன்னேன் நான், நீங்கள் செஞ்சீங்க. அது கதவு செய்ய சொன்னால் அதை போட்டு வாங்கி பூட்டுற இதுவும் நாங்கள் தானே செய்யணும், அது பிரச்சனை இல்லை. அது எவ்வளோ வந்திருந்தாலும் அதை செய்ய சொன்னதுக்கு நாங்கள் தரணும். ஓகே வந்து இந்த சனத்துக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்ப்போம் சரிதானே. இப்போ நீங்கள் இந்த வயரிங்குக்கு அவங்களுக்கு இப்படியான ஒரு அமௌண்ட்டை தாண்டி போகணும்னு சொல்லக்குள்ள நீங்கள் யோசிக்கலை, இது கூட வருது என்ன செய்யலாம்னு யோசிக்கலை? இல்லையா நான் அன்றைக்கு நான் சொன்னேன் நான் இல்லை இது சாமான் பில்லாமண்ணா ஏதோ 45 அப்படி எது சாமான், அது வேறொரு சாமான் இல்லை இதுதான் அந்த பில். இப்படி பில் தான் தந்தது அன்றைக்கு 66,000. 66,000 தந்தது. இது சும்மா நார்மலாக வந்து ஒரு இதுக்கு செய்கிற இதில் கேடர் பெல்ப் வேறு ஏதாவது சூச்சுகள்கிட்ட காசு போட இல்லையாமட்டு சொன்னவர். அதான் இப்போ நான் அதான் 45-50 வீடியோவில் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலாக. சரி ஓகே, இந்த கதையை விடுவோமே. நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ என்ன என்னில் போல சொல்கிறீங்களா? அப்போ இல்லை நான் அன்றைக்கு சொன்னேன் நான் 45 அப்படி வருமாண்டு கூலி கதையை விடுங்க. இப்போ நான் என்ன சொன்னான், சரி இப்போ சாமான் நீங்கள் இப்படி வருமென்று சொல்லி நான் சொல்லித்தான் செஞ்சேன்னு சொல்கிறீங்கண்டா, நான் என்ன சொன்னான், ஒரு அறைக்கு ஒரு பல்பும் ஒரு சுவிட்சும் வச்சா காணும், தேவையானதை மட்டும் செய்யுங்க. அப்படியோ இப்போ நடந்துருக்குது இல்லை தானே, கூட தானே போட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒத்துக்கொள்றீங்க இல்லை? நான் பிள்ளை செஞ்சேன், நான் ஒத்துக்கொள்றேன். இல்லை நான் தான் சொன்னேன், நான் சொல்லத்தான் அவர் சொன்னார். நீங்கள் சொல்லாமல் இப்போ வீட்டுக்காரன் சொல்லாமல் வேலை செய்கிறவன் செய்யலாம். இது என்ன முதல்ல அக்கா செய்தாருன்னு தானே கதைச்சோம். அது இல்லையென்று எல்லாம் முடிஞ்சு தானே, அது முடிஞ்ச அப்புறம் தானே நாங்கள் ஆரம்பித்தேன் நாங்கள். அப்போ அந்த கதையை கொண்டு வரையில, அது அக்காண்ட கதையை விடுங்க, அதை மாட்டேன்னு சொல்லி போட்டாரு. அப்போ உங்களோட வீட்டுக்கு வந்து அந்த விராந்தைக்கோ கிச்சனுக்கோ வந்து அவங்க நிறைய வந்து இதுகள் வைக்க உங்களுக்கு கட்டாயம் உங்களை கேட்காம செஞ்சுருக்கவே மாட்டாங்க. அதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க, உங்களை கேட்டு தான் கட்டாயம் செஞ்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த கணத்தில் நான் சொன்னதை அந்த ஒரு இதை நீங்கள் மீறி இருக்கிறீங்க. சரி மீறி இருக்கிறீங்கன்றக்குள்ள என்ன காரணம், தேவையின் அடிப்படையில் நீங்கள் மீறி இருக்கிறீங்க. 2 கிலோ ருக்கா சரி சும்மா இப்போ வேங்க, இப்போ இந்த சரி இப்போ வேங்க, நீங்கள் உங்களோட விருப்பப்படி செஞ்சுருக்கிறீங்க. இந்த என்னத்துக்கு இவ்வளோ ப்ளக் பண்ண முடியும். இப்போ இந்த 70,000 யார் கொடுக்குறது? இவ்வளவு நேரம் நான் சாதகமாக தான் காய்ச்சேன். நான் இப்போயும் சொல்கிறேனாக்கா, உங்களில் ஒரு துளி அளவு கூட எனக்கு கோபம் இல்லை, விரோதம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இவ்வளவு நேரம் நான் உங்களுக்காண்டி கதைச்சேன். நான் இப்போ ஒரு கொஞ்சம் அவங்களோட அந்த ஒரு ஆதங்கம் அதை வந்து தீர்க்கணுமெண்டாக்காண்டி நான் கதைக்கிறேன் சரியா. உங்களோட விருப்பத்தின்படி அந்த பிளக்கெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ இந்த 70,000 வயரிங்குக்கு இப்போ இதை யார் கொடுக்குறது? எங்கே இப்போ கிளாஸுக்கு போயிட்டு வர நீ? பாரதியா? யார் கூப்பிடுற? யாரு? கோழிக்கு வந்து கோழிக்கா? என்ன பின்பகுதா வந்தோம் அந்த கேட்டால் யார் வந்து அந்த கதவு கோழி வேண்டியோ கதவு கிரில் செய்ய கொடுத்த அந்த டாய்லெட் கதவு அந்த அண்ணாக்கு பின் கதவும் கிடக்கு எங்கடக்கு வீட்டால் வந்துருக்கு. நான் இந்த பாதிரியே இல்லை போல கொடுத்துட்டேன். நான் கொடுத்தேன். என்ன சரிட்டா கோழி விற்கணுமோ? என்ன இது முட்டை கோழியோ? சாவலா? அப்போ ஓகே நீங்கள் சொல்லுங்க. என்ன என்ன இது என்ன கோழி விற்றீங்களா? எவ்வளோ விற்றீங்களா? 2,000. சரி. இவங்கள்ட்ட கிரில் செய்ய கொடுத்தீங்களா? கதவு கதவு ஓகே. பாத்ரூம் கதவு. சரி. இப்போ இந்த ஒரு சந்தேகம் இதுக்கு நீங்கள் சொல்லுங்க, என்ன ஐடியாவில் செய்ய கொடுத்தீங்க? இப்போ எனக்கு ஆக சொல்லியிருக்கேனுண்டா, நான் 80,000 தந்துட்டு வந்தேன் இல்லோ, வயரிங்கை பார்த்து அத்தியாவசியம் செய்யுங்க. இப்போ 150 வந்துருக்கு, 150 160 வைங்க, 160 வந்துருக்கேன்டா. அந்த 80 அவள் தானே வந்து அதிகமாக சேர்த்து வச்சுடணும், அவாவே கொடுக்கட்டும், அதை விடுங்கன்னு சொல்லி சனம் சொல்கிறாங்க, அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த லைட்டுக்காக போட்டோங்க பிள்ளை ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சும்மா சாதாரணமாக கதைக்கிற மாதிரி கதைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தான் என்னதான் காய்ச்சாலும் என்னதான் செஞ்சாலும் உங்களுக்கு அன்றைக்கு சொன்னது தான் நான் அன்றைக்கும் சொல்கிறேன். கோபிச்சாலும் கொண்டாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நாங்கள் தான் எப்போயுமே அரைவாசியை நீங்கள் கட்டுறேன்னு சொல்கிறீங்களா? சரி. அப்போ நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க, நீங்களும் சேர்ந்து தான் அந்த இதெல்லாம் அப்படி செய்ய சொன்னதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க சரி தானே.
அதாவது எப்பயுமே நான் சொல்கிறேக்கா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதை தான் நாங்கள் விரும்புகிறோம். இல்லை நான் ஃபுல்லாக கொடுப்போம்னு யோசிச்சு நான் என்ன எனக்கு டொய்லெட்டுக்கு கதவு கூட வேணும். வேலையில் இருக்கல கிரில்லுகள் ஒன்றும் செய்ய இல்லை. இனி சீலம் அடிக்க கிடக்கு. அப்போ அந்த வேலையில் செய்ய நான் யோசிக்கிறேன். இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ சரி ஒரு உதாரணமாக ஒரு பொம்பளையாக இருந்து நீங்கள் வந்து இந்த கோழியில் வளர்த்து அதை விற்று அதில் வந்து ஒரு கொஞ்சம் காசை கூட உங்கள்கிட்ட ஒரு அத்தியாவசியமாக ஒரு வைக்கண்டி இருந்தால் நல்லா. நான் அங்கே கொண்டு போனேன் எனக்கு கோழி விடுறது கிட ரெண்டு தான் நான் யோசிக்கிறது. ஆனால் இப்போ சில பேர் என்ன யோசிக்கிறாங்கடா, அன்னைக்காவாட்ட வந்து அந்த கோழி வித்த காசு இருக்குத்தானே, அப்போ அதை அவா கொடுக்கட்டும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த மனித குணங்கள் வன்மங்கள் இருக்குது. அப்போ அதுகளுக்கு நாங்கள் ஒரு பதிலை சொல்லணும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இந்த வீடு இன்றைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொன்னால் பெரிய விஷயம், சந்தோஷம். சரி, உண்மையை சொல்லணும்டாக்கா, இப்போ எங்களுக்கு அந்த கனடாக்கா நான் அவள் சொல்கிறேன், அவள் வந்து எனக்கு சொன்ன விஷயம் வந்து அவள் அனுப்பின காசில் கொஞ்சம் கொஞ்சமாக 20,000 30,000 கொண்டு போய் அவைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற நேரத்தில் கொடுங்க உண்டு. பார்த்தேன் நீங்கள் வந்து வயரிங்கன்ற ஒரு கன்செப்டை கொண்டு வந்துட்டீங்க. அது கட்டாயம் தேவையான உண்டு, செஞ்சாகணும். இப்போ அவள் உண்மையாக சொல்கிறேன், அவள் எனக்கு அனுப்பின காசு 120, நான் உங்களுக்கு தந்தது 80,000. சரியா, 80,000 தந்தால் அதில் 40,000 பேலன்ஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? 30,000 இன்னும் வயரிங்குக்கு தேவைப்படுன்னு சொன்னேன். இப்போ அந்த 30,000 எங்கே இருந்து எடுக்கிறேன்? நானே ஒரு இதையும் கேட்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க. அப்போ நான் முதலே சொன்னேன்ல, உங்களுக்குன்னு சொல்லி விரும்பி யாரும் கொண்டு வந்து தந்தாலே ஒழிய நானாக கேட்க மாட்டேன். ஏன்னு சொன்னால், இப்போ இது வந்து எங்களோட கையை மீறி போன ஒரு விஷயம் இல்லை. அதனால் உங்களால் விரும்பி வந்தவங்க இப்போ உங்களோட கண்டு ஒரு 40,000 வந்துட்டுது, இன்னொரு 30,000 தேவை. சரியா, சரி. அதே நேரம் பாருங்க, இப்போ இந்த நிலக்கதவுக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு உதவி. ஏன்னா 4,76,000 ஒரு பெரிய ஒரு உதவியை வந்து ஒரே ஒரு ஆள் செஞ்சுருக்கிறா. என்ன யார்? சுவிஸில் இருக்கிற அம்மா ஒரு ஆள் வந்து அவள் வந்து தனியாக செஞ்சுருக்கிறான் அந்த உதவியை. சரிதானே? அப்போ அவங்களுக்குமே நாங்கள் பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். அப்போ அவங்க வந்து தந்த அந்த ஒரு நம்பிக்கையிலான் வந்து நான் அவங்களுக்கு சொன்னேன்னா, அது கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ அம்மா வந்து முதல் போட்ட கணக்கே வந்து வேறு. ஏன்னாண்டு ஒரு 3 லட்சம் 4 லட்சத்துக்குள்ளே முடியுமா அப்படின்னு மாதிரி தான் கணக்கு போட்டோம். ஆனால் பார்த்தா நீங்கள் முன்னால் சொன்ன கணக்கின்படி இப்போ எவ்வளோ வந்துட்டு 476 வந்துட்டுது. அது இப்போ உங்களில் பிள்ளையாண்டும் இல்லை வந்து என்ன சொல்கிறது, புல் வேலைக்கு இப்படி முடிஞ்சுது தானே. அப்போ நான் வந்து அவளோட எடுத்து கதைக்கக்குள்ளே அம்மா சொன்ன விஷயம் என்ன, அது பிரச்சனை இல்லை மகன், சரி அது முடிஞ்சது தானே, அதை வந்து ஃபுல் பொறுப்பாக அதை நாங்களே வந்து செய்கிறோம், நீங்கள் வந்து அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மா வந்து சொன்னதை வந்து செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரியா, அப்போ அம்மாவோட காசில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் 350 தந்துட்டேன். சரியா, அப்போ அம்மா சொன்ன விஷயம் இன்னும் ஒரு 150 நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அந்த கதவு நில விஷயம் ஃபுல்லாக தான் செஞ்சே இருக்கணும்ண்டு. சரியா, அப்போ நான் இப்போ அதுலேயும் உங்களுக்கு இன்னும் 150 தந்தால் அதில் கதவு நிலை 126 போனால் அப்போ உங்களுக்கு இன்னும் இதில் 24,000 மிச்சம். சரியா, அப்போ 24,000 மிச்சம் வந்தால் நீங்கள் இன்னும் எவ்வளோ போடணும் பயரிங்கன்னா 6,000 நீங்கள் போடுவீங்களா? 6,000 ரூபா காசை நீங்கள் போட்டால் சரி வயரிங்கு. அந்த கதவுக்கு இந்த இதுகள் செய்ய வேணும் இல்லை. இது நான் கரண்ட் காசு நான் நிறவாசி கொடுக்குறேன். அந்த அம்மாவோட மிச்ச காசுலேயே கதவுக்கு வாணி சடிச்சு சரியாக்கா எல்லாமே உண்டு தானே. அம்மாடையிலே எல்லாமே செய்ததாக இருக்கட்டுக்கும் கரண்ட் காசு நான் தரேன். அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்படி உங்களோட இந்த கதை இருக்குல்ல, இது வந்து ஒரு இதுக்கு வந்து சிரிப்புக்குரிய கதை. என்னென்றால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டும் ஒன்று தானேக்கா. இல்லையா, இந்த கரண்ட் நான் செய்தேன் நான் தெரியலேன்னு சொல்லி பேசுவேன் பேந்து. அப்போ அதுக்குத்தான் நான் சொல்கிறேன், நானே கரண்ட் பில்லை கட்டுறேன். நோ அப்படி நான் அப்படி சொல்லிட்டு நான் போயிடலாம். அதாவது வந்து இந்த அதாவது இப்போ அம்மாண்ட காசால் மிஞ்சின காசு 24,000 அதேமாதிரி வந்து 24,000 நான் அந்த கனடாக்காண்ட காசு தர இருக்குது. அந்த 40,000 நான் வந்து உங்களுக்கு தருவேன். அதாவது 64,000 தந்தால் இதில் ஒரு 6,000 வந்து அடிஷ்னலாக வருது. அந்த 6,000 தான் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியது. அதுலேயும் வந்து சும்மா இதுக்கு சொல்கிறேன், எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளோ வரும் நாங்கள் தர்றோம்ன்றது. பண்டையை கூட நான் சொன்ன விஷயம், நீங்கள் அந்த கோழிக்குன்னு சொல்லி கேட்டது 58,000 ஏன்னா அதுலேயே 64,000 வந்தது. ஆனால் நான் சொன்னது ஆட்டோக்கார அப்படின்னு 2,000 கேட்டவன், நான் அவனுக்கு ஒரு 1,000 கூட 3,000 தான் கொடுத்தீங்க. பாவம் தானே, உண்மையாக மனச்சாட்சி கொண்டு வருவேன். நான் அந்த கோழியை எவ்வளோத்தையும் ஏற்றிக்கொண்டு உங்கள் முண்டு வரை ஏற்றிக்கொண்டு வந்தவளே நின்றவடி. இங்கே சில பேர் அவசரத்துக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு வருத்தம் என்றாலும் எவ்வளோ நேரம் நின்றாலும் குறையத்தான் எடுக்கிறோம் இல்லைண்டா. அதுதான், அது வந்து அவங்களோட மனசு, எல்லாருக்கும் இல்லங்களுக்கு மட்டும். அதைத்தான் சொல்கிறேன், அது அவங்களோட மனசு. இது இப்போ உங்களோட தேவைகளுக்கு நீங்கள் அவங்கள அப்படி பயன்படுத்தி போய் கொடுக்கலாம், அது தப்பு இல்லை, ஏன்னா உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் இது நாங்கள் வந்து உதவியாக செய்யக்குள்ள நீங்களும் நோக்கூடா அவங்களும் நோக்கூடாது. அப்போ ஒரு 1000 கூட கொடுக்கக்குள்ள நாளைக்கு எது முன்னாடி அடக்கண்டு வருவாங்க தானே. கவலைங்க தான், காசுக்காண்டி இல்லை, அந்த ஒரு மனசுக்காண்டி. அப்போ அதுலேயும் உங்களுக்கு ஒரு 3,000 கூட வந்த சும்மா கயக்கி சொல்கிறேன். ஏன்னா
அப்போ அதெல்லாம் நான் உங்களுக்கு டிரெக்டாக வந்து அனுப்பினபடி அவங்க கூட அனுப்பினா சந்தோஷம். அப்போ உங்களுக்கு இதில் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு 3000 காசான்னு இதில் கம்ப்ளீட்டாக இந்த செலவில் வந்து குறைவாக வருது. சரிதானே? அப்போ இவ்வளோ முடிஞ்சுது. இப்போ நான் செய்ய வேண்டிய வந்து இதுக்குள்ளே அப்புறம் எனக்கு கொண்டு வருவாங்க கொஞ்சம் கடலைப்பேரை ஜெர்மனி அண்ணாண்டேக்குள்ளே இதில் எத்தனை ஜெர்மனி அண்ணா இருப்பாங்கன்னு சொல்லி ஜெர்மனி என்னடா ஆரம்பத்திலேயே பிள்ளைகளை வந்து பார்த்து எவ்வளோ கதையை சொல்லலாம். அப்போ அதுக்கெல்லாம் அவர் ஒரு அண்ணா தானே வந்தது, அவர் ஒரு அண்ணா தானே வந்தது, தோடு செய்து அவர் ஒரு அண்ணா தானே. அப்போ நமக்கு தெரிஞ்ச பீஸா கடை வச்சுக்கிறார். மற்ற அவர் ஒரு அண்ணன் அந்த லாஸ்ட் நம்பர் தானே 908. இதை விட ஒரு ஜெர்மனி அண்ணா உலகம் பொருந்துற ஆள் இருந்தால் வாங்கலாப்பா, கொண்டு வாங்க வேணா. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க கொண்டு வாங்க. சரிதானே? அப்போ நாங்கள் ரெண்டு ஃபைனல் பண்ணி முடிக்கிறோடையா சொல்கிறேன். பீஸா கடை அண்ணன் கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 908. சரியா? அதே மாதிரி வந்து அந்த உங்களுக்கு அந்த 60,000 தந்தா அந்த ஆண்டின்ற காசு அந்த ஆண்டின்ற வாட்ஸ்அப் நம்பர் வந்து 955. ஏன்னா அதே மாதிரி 60,000 உங்களுக்கு கொண்டு வந்து தந்தேன். சரி, அது வந்து எங்களோட அண்ணாக்கு அனுப்பி 1 லட்சம் அனுப்பி 40,000 சாப்பாடு கொடுக்க சொன்னுவேன், 60,000 உங்களுக்கு கொடுக்க சொன்னுவேன். அந்த 60 அவன் எனக்கு தந்தாலும் எனக்கு தெரியாது வாங்க இல்லை சொன்னேன். சரி, ஓகே விடும். மற்ற டானியல் அண்ணா, சரியா? டானியல் அண்ணா அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர். டானியல் அண்ணாண்டேக்குள்ளே டானியல் அண்ணா வந்து கடைசியாக அந்த ஃபியூனரலுக்கு உதவி செஞ்சவர், உங்களோட இதுக்கு என்ன டொய்லெட்டுக்கு உதவி செஞ்சவர். அதே மாதிரி டானியல் அண்ணா வந்து இப்போ கிட்டடியில் ஏதோ ஒன்று காங்கே அண்ணாட பைக்குக்கும் ஹெல்ப் பண்ணவர் நினைக்கிறேன். அப்போ அந்த வகையில் டானியல் அண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 305. இவ்வளோத்துக்கும் ஹெல்ப் பண்ணினா 305 சேம் நம்பர் உள்ள டானியல் அண்ணா இருந்தால் வாங்க. உங்களோட பர்த்டே அட்ரஸ் என்னடா நம்பர் 86 தும்பளை ரோட் கோயம்பேடு. சரியா? மற்றது வந்து ஆஸ்திரேலியா ஆங்கிலேண்ணா அவர்கிட்ட என்ன பேர் சின்னதுரை. எஸ், அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 833. சரியா? ஓகே. மற்றது அந்த அமெரிக்காவிலேருந்து அதுக்குமே எனக்கு அந்த பிள்ளையோட வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு தெரியாது. அது அந்த டைம் காய்ச்சி உடனே அனுப்பினேன், அதை மறந்துட்டேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அந்த பிள்ளை கதைச்சு நான் அதில் ரெக்கார்ட் பண்ணி பண்ணிக்கிறேன்டா. அந்த அமெரிக்காவில் இந்த ஒரு காசு அனுப்ப விரும்புகிறார் 30,000 சொல்லி யாருக்கு அந்த வீடியோவில் அதான் யாருக்கு கொடுக்க சொன்னது உங்களுக்கு சொன்னா இல்லை வேறு வெளிநாட்டிலேருந்து அது 30,000 டிக்கெட் போடுற அவைக்கு கொடுக்க சொன்னது. அவைக்கு கொடுக்க சொன்னதை வந்து அவைக்கு சேர்ந்தபடியாக நான் உங்களுக்கு தந்தாண்டு. அப்போ மற்றது அந்த அண்ணா வந்து நாங்கள் அமெரிக்கா போகிறக்கு ஏர்போர்ட்டில் நிற்க சந்திச்சு நாங்கள். அப்போ அப்படி ஒரு அண்ணன்டா எங்களுக்கு வாங்க வீட்டை அட்ரஸை சொல்கிறேன். நம்பர் 86 தும்பளை ரோட் கோயம்பேடு அங்கே வாங்க. சரியா? நம்ம பிராடியில் செய்கிறேன்னு சொன்னால் சரியா? மற்றது வந்து கனடா அக்கா, அதாவது வந்து உங்களுக்கு காசு அனுப்பினேன் டேரக்டாக இதாட்டு வேறு ஒரு நம்பர் இருந்தது. ஹலோ ஓம் 6 நான் தான் காய்க்கிறேன். ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அடிங்க. ஒரு வீடியோ நடத்துனீங்கன்னா அடிக்கிறேன்னா. இது மற்ற உங்களோட கனடாக்காண்ட கடைசி நம்பர் உங்களுக்கும் தெரியும் தானே? ஏண்ணா தெரியும் தானே? என்ன கடைசி நம்பர் பார்த்து சொல்லுங்க. டக்குன்னு போகிறோங்க என்னட்ட காணையிலே போகிறோம். சரி, நீங்கள் நம்பர் சொல்லுங்க. அடிக்க இந்த போன்ற வரத்தாங்க தமிழில் சொல்லி வச்சுக்கோங்கய்யா. சரி, மற்றது சுவிஸ் அம்மாண்டே என்ன பாருங்க. சுவிஸ் அம்மாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 2813. நான் வந்து பேர்னில் நிற்கக்குள்ளே என்னை வந்து சந்தித்தேன் அம்மா. அப்படியே இருந்தால் வாங்குவேன். அட்ரஸ் என்னடா? பேர்னா? இப்போ எங்கே அட்ரஸை சொல்கிறேன். நம்பர் 86 தும்பளை ரோட் கோயம்பேடு. சரியா? சரி, அப்போ எங்கே நம்பர் எங்கே? 199. சரி, கடைசி நம்பரை மட்டும் பார்த்துட்டு வரீங்களா? எந்த நம்பர்? 199. பொருங்க. அப்போ அதை அடிச்சுப்பா. இந்த ஃபோனில் வேறு கொண்டு வரும் 199. பொருங்க. 190. இந்த வந்துட்டு பார்த்தீங்களா? சரி, முன்னுக்கு 12 தொடங்குது. 12 முன்னுக்கு தொடங்குது. பாருங்க கனடாலேயும் வேறு மாநிலம் போலங்க. 12 தொடங்குது. 0199 முடியுதுன்னு வேகம். 0199 முடியுதுன்னு வேங்க. என்ன நியாயம் பிடிக்குதா? அதான் சரியா? சரியா? ஓகேயா? சரி, அப்போ இப்போ எல்லா டீட்டெயிலும் சொல்லியாச்சு. ஆஸ்திரேலியாங்கிட்ட சொல்லியாச்சு, கனடாக்காண்ட எல்லாம் சொல்லியாச்சு. சரியா? மற்றாகிட்ட அது உங்களுக்கு டிரெக்டாக வந்து அதை நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். சரியோ?
சரி இப்போ டைரெக்டாயும் அவ 2 பேரும் தான் டிரெக்டாக மற்றது ஆஸ்திரேலியாங்களும் கனடா மற்றது இன்னும் ஒரு விஷயம் பப்பியக்கா உண்மையிலே வந்து பெரிய நன்றி சொல்லுவேன். ரெண்டே கிட்டத்தட்ட 2 வருஷம் காலமாக அப்போ 2 வருஷம் காலமும் 20,000 படி உங்களுக்கு மாதாந்த உதவியை அவள் செஞ்சு கொண்டே வரா. அதே மாதிரி இடையில ஒரு அக்கா ஜாயின் பண்ணுவா 10,000. அப்போ அந்த அக்காண்ட உதவி அதெல்லாம் மறக்கக்கூடாது வந்து உண்மையிலே இந்த இடத்துல இருந்து நீங்கள். ஆனால் என்ன எவரோ அந்த கட்சி கேட்டது என்னென்னா எங்கேன்னா அது யாழ்ப்பாணத்து பக்கம் எங்கேயோ நீங்கள் வேலைக்கு வருவீங்களோ வீட்டு வேலைக்கு யாரையோ பராமரிக்கிற கண்ணுமே கேட்டது வந்து. அப்போ நான் சொன்ன விஷயம் வந்து அவள் வருவாவோ இல்லைன்னா தெரியாது. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அவங்க 2 பிள்ளைகள் இருக்கிறபடியால் விட்டுட்டு குழந்தை பிள்ளை இல்லை சாணை இல்லை. இந்த காலம் குழந்தை பிள்ளையை நான் பயப்படுவோம், குமார் பிள்ளையை நான் பயப்படுவோம். 2 விஷயம் இருக்குது வந்து. அப்போ அதனால் நான் சொன்னேன் என்ன தெரியா நான் கேட்டுட்டு சொல்கிறேன். இப்போ அவர்கிட்ட நம்பர் வேணுட்ட இல்லை என்ன நீங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 2 பொம்பளை பிள்ளை இருக்கிறபடியால் உங்களுக்கு வீட்டில் வர ஒரு மக்களும் இல்லாமல் இருக்கபடியா நீங்கள் அதோட இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இப்படி இங்கே நிலவே பார்ப்பினோம் என்னத்தை வேலைக்கு போனாலும் என்னத்தை பார்ப்பினேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து முந்தாண்டி வீட்டையெல்லாம் நிற்கலாம் வேல் அதுக்கு இல்லை என்னை பொறுத்தவங்கக்கா நீங்கள் வந்து பொம்பளை பிள்ளைகளை இன்னொரு ஆகிட்ட வீட்டை வந்து விடுறது கொள்றதெல்லாம் அழகில்லை. நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டோடையே உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது இந்த இதை ஒரு கோழி வளர்ப்பு செய்கிறீங்க தானே அதை கொஞ்சம் மேம்படுத்தி இல்லாட்டி வேறு கைத்தொழில் மாதிரி 2 பேரும் இருக்கணும் தானே சப்போர்ட் பண்ணிடுவேன். இப்போ நிறைய பேர் வந்து வீட்டிலேயே சாமான்கள் எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க, பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இப்படி எதுவும் ஒரு கைத்தொழில் மாதிரி நீங்கள் பெரிய ஒரு வீடு இப்போ உங்களுக்கு வந்துட்டுது அதில் வச்சு அவன்கிட்ட செஞ்சு அப்படியே இப்போ நேசன்ன வீட்டில் வச்சு மெழுகுரி ஊற்றி கொடுக்குது. அப்படி இப்போ இல்லை எதிர்காலத்தில் அப்படி ஒன்று செய்யுங்கோ. அது எந்த பெஸ்ட் அட்வைஸ் வந்து இதுக்கு கூட சொல்கிறாங்களோ ஒரு வியாபார் நிசாக்கா வழியில் போடுறான் இல்லையே உடம்பு வேலை செய்கிறக்க நான் அதுக்காண்டி சொல்லல. 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது அதுகள்ட்ட எதிர்காலம் சிறப்பாக வரணும் அதுகள் நாளே கட்டு போகக்கூடாதுன்றபடியாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ காலம் சரியான மோசம். அப்போ அப்படியான காலத்தில் வாழ்கிறபடியாலக்கா சரியான கவனமாக இருக்கணும். ஸ்டாண்டை தட்டிச்சு தான் படம் முடிஞ்சுது. ஏன்னா கோழியெல்லாம் திறந்து விட்டுருக்கோ அந்த கோழிக்கு வரைக்கும் சரியோ சரி. இப்போ நான் இப்போ என்ன செய்யணும் இதில் 126 கதவு காரணம் கொடுக்கணும், வயரிங் காரணங்கள் அது கொடுக்கணும் சரியோ. இதில் வந்து நான் அதாவது சரி 126 கதை எவ்வளோமே உங்களுக்கு 3.5 லட்சம் நான் அந்த நில கதவு காசு வந்துட்டேன். அம்மா சொன்னது 1.5 லட்சம் இன்னும் கொடுக்க சொல்லியല്ലോ. அப்போ 5 லட்சம்னு சொன்னால் உங்களுக்கு அம்மாண்ட காசால் நான் 1.5 லட்சம் போடணும் இன்னும். அதே மாதிரி அவாட அந்த வயரிங்குக்கு தான் அந்த காசு அந்த அக்காண்ட காசில் பொருங்க அவாண்ட காசு எனக்கு எவ்வளோண்டே ஒரு நிமிஷம் பா சரி. அப்போ அதில் 40,000 உங்களுக்கு தரோம் சரியா. அப்போ தந்தா இப்போ நான் உங்களுக்கு மொத்தமாக 190 தந்தால் சரி ஃபுல் எல்லாமே முடியுது சரியா. எல்லாமே முடிஞ்சா அந்த 190ல் நீங்கள் 126 வந்து அவருக்கு அந்த கதவு செஞ்ச நான் கொடுத்து போட்டு மிச்சத்தை வந்து வயரிங்கான கொடுத்துட்டு அதில் 2,000-3,000 நீங்கள் அடிஷனலாக போட வேண்டியது. இன்னி நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் ஒரு கதவுக்கு வந்து வாணி சரிக்கிறதா இருக்கட்டும், டொய்லெட்டுக்கு வந்து கதவு போடுறதா இருக்கட்டும், என்ன வேலையாக இருந்தாலும் ஏதோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எப்படி செய்யலாம். உங்களோட அதாவது நீங்கள் வேலை செஞ்சு அந்த கோழிகள் முட்டைகள் விற்று பாரதை வச்சு செய்யலாம். இல்லாட்டி வட்டவர் உங்களோட முயற்சியாலையும் உங்களோட திறமையாலையும் செய்யலாம் சரிதானே. இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அடுத்த கட்டமாக பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பால் காய்ச்சினா வருவோம் குடிக்கிறேக்கேண்ணே எப்போ ஒரு குடி குறைக்க சரி. அப்போ ஓகே. இப்போ இதில் உங்களுக்கு நான் போட வேண்டியது 190 சரியா. என்ன ஆக்கினாப்பா பாருங்க. இப்போ இது வந்து என்ன சொல்கிறது 40,000 வந்து அக்கா வந்து ஏற்கனவே அனுப்பி வச்சிருந்த காசு அதாவது அந்த 120 அனுப்பினவா அதில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க சொன்னவா நான் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். நான் உங்களுக்கு என்ன அடிக்கடிவா அதை 10,000-20,000 சாரக்கு இல்லை ஒரு ஏதோ அவார்டை பேரால் வந்து நல்ல ஒரு காரியம் ஃபுல்லாக வயரிங் செஞ்சால் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை நான் அப்படியே வயரிங்குக்கு தந்துட்டேன் சரியா. மற்றது சுயசம்மா 3 லட்சம் முதல் தந்தது இப்போ 1.5 லட்சம் உங்களுக்கு கொடுக்க சொல்லிக்கிறேன். அதால் நான் வந்துட்டு உங்களுக்கு அதையும் தரேன். அப்போ மொத்தம் 5 லட்சம் சரியா. அம்மாட காசு தந்தா முழுப்பேட்டு எதுவும் முடியுது சரிதானே. சரி இப்போ எவ்வளோ தூரத்தில் வந்து எல்லாமே முடிச்சு எல்லாமே கணக்கு பார்த்து நானும் உங்களோட சில கேள்வி கேட்டு எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ உங்களோட சார்பாக நீங்கள் எதுவும் சொல்ல விரும்பினா சொல்லலாம், கதைக்க விரும்பினா கதைக்கலாம், கேட்க விரும்பினா கேட்கலாம். என்னடா அட்ரஸ் என்ன? நம்பர் 86 தும்பல ரோட் பாயிண்ட் ரோட் கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம். இதோட முடிச்சு விடுவோம் எல்லாமே. நீங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் எங்களை நீங்கள் நினைச்சாலும் காண மாட்டீர்கள், வீடியோவில் பார்க்கலாம். மற்றது வயரிங் வேலை கரண்ட் எடுக்கிற அளவில் ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபோன் ட்ராப்பி தந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணினா அதை கொண்டு போய்ட்டு கொடுத்து அந்த ஒரு அளவில் அது நாள் எடுக்குமாம். ஸோ மினக்கடாயங்கோ டக்குன்னு செய்யுங்கோ. ஃபோமே எனக்கு ஃபில் பண்ணி போட்டு தந்தீங்கன்னா சரி அந்த ஒரு அளவில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம் சரியோ. அதோட சரி அது பிறகு எதுவும் ஒரு அவசர தேவைன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கால் பண்ணினா நான் வருவேன் கட்டாயம்.
ஏன்னா மனுஷரில் ஏற்படுற மாற்றங்கள் உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் எதுக்கும் இந்த வீடியோவில் சொல்லி வைங்க என்னண்டு எந்த நாளும் எப்போ வந்தாலும் நாங்கள் இப்படி இருப்போம்னு சொல்லுங்க, உங்களால் சொல்லி இருப்போம்னு. இப்போ இல்லை இத்தனை வருஷம் செஞ்சாலும் உயிர் போகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்த மாதிரி இப்படியே தான் நான் இருப்பேன். நான் சொல்லுவேன் இல்லையாண்டு நான் கட்டாயம் இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வீடியோ ஒரு நிறைக்கும் பல்லுகளும் நிறைய இல்லை இல்லை இந்த நன்றி கடனும் செய் நன்றி மறக்காமல் இதே மாதிரியே இருப்பேன். இன்னும் நன்றி கடன் கூட இருப்பேனே தவிர ஒரு நாளும் குறையாது. அண்ணா அந்த நேரம் வெறி கௌரவாக்கில் ஒரு வட்டாவில் 4-5 உடுப்போடு வந்தினாங்க. இன்றைக்கு காணி வீடு வாசல் சொத்து ஒரு சொந்தம் எல்லாமே உங்களால் உருவாகினது. இதுக்கு இந்த பிறப்பில் 7 பிறப்படுத்தாலும் இந்த நன்றிக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் கடந்து வந்த பாதைகளை மறந்து போகிறவன் மனுஷனே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு நாளுமே நான் மறக்க மாட்டேன். ஆனால் மறக்கிறாங்க சரிதானே. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நானும் தான் பேசுவேன் நம்புவியா நம்பித்தான் ஒன்று செய்யலாது. ஆனால் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன் என்ன இப்போ நான் என்னத்துக்குடா வைக்கப்படுவேன். இன்றைக்கு நான் காரில் தெரியலாம், பெரிய வீடு கட்டலாம், என்ன ஒன்று செய்யலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம், எனக்கு நான் எங்கேயும் பறந்து தெரியலாம். ஆனாலும் நான் இருந்து வந்த நிலைமை என்ன சொல்லுவேன் தானே எப்போவும். என்ன ஒரு சைக்கிள் கூட நான் ஏஎல் படித்த உடனே அம்மா சீட்டு போட்டு எத்தனையோ மாதம் கழித்து தான் வேண்டி தந்துவேன். அதை நாங்கள் சொல்லணும், மறக்கக்கூடாது. எப்போவுமே அந்த நன்றி கடன் மறக்காத ஒரு ஆக்களாக இருக்கணும். நீங்கள் யோசிச்சுப்பாங்க, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே அந்த சுண்டுக்குழியில் இருந்து நீங்கள் பட்ட பாடு என்ன கடைசி நேரங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு குடும்ப கார்டு ஃபோட்டோ காப்பி அடிக்கிறதுக்கு 20 ரூபா வேணுமெண்ணா. அந்த 20 ரூபா காசுக்கு அந்த பிள்ளை நானும் 3 நாள் கோயிலில் ஓடி போய் பார்த்துனாங்களே, யாரும் கோயிலில் ஓடி வச்சிருப்பினமோ 5-10 ரூபா இருந்த எடுத்து ஃபோட்டோ அடிப்பேன். அப்படி நான் வாழ்க்கையில் கடவுள் மாதிரி நான் உங்களை சந்திச்சு நான் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுதுண்டா உங்களோட சந்திப்பின் மூலமாக உங்களோட வார்த்தையை நம்பி இவ்வளோ பேர் உதவி செய்த அனைவருக்கும் மனசார நன்றிகள். இந்த பிள்ளைகள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பிள்ளைகளுக்காக உதவி செய்த அனைவற்ற குடும்பம் எல்லோரும் நல்லா வாழணுமென்ட்டு தினம் ஆண்டவரை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதை தவிர வேறு எனக்கு எதுக்குமே சொல்ல தெரியாது. நான் நன்றி மட்டும்தான் சொல்ல இயலும். சந்தோஷம், அதுவே போதும். ஒரு நிமிஷம் போகிறவங்க வாரன் உங்கள் பிள்ளை பேர் உங்கள் காசு வந்துட்டு ஃபோனு பார்த்து சொல்லுங்க, அவ்வளோ வந்து பார்த்து சொல்லுங்க. மற்றது இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் சொல்லணும் இல்லை மறந்து போனோம். ஏன்னா மற்றது அந்த நேரத்தில் காணிக்கு உதவி செஞ்சாகல என்ன கிட்டத்தட்ட காணிக்கு நிறைய காசு, அதில் ஒரு 16,500 ரூபா. இந்த இதில் வீட்டில் இந்த காசு இப்போ இது வரைக்கும் பப்பியக்கா இந்த 1.5 வருஷம் காலமாக அவண்ட உதவி. இனி ஜெர்மனி அண்ணாக்கிட்ட ஏனைய சில வெள்ளம் போனால் உங்களோட திட்டம் மூலமாக 55-60 லட்சம் ரூபா காசு இது வரைக்கும் உண்மையிலே பெரிய விஷயமாக வந்துருக்கு. 190,000 சரிதானே. ஓகே, அப்போ நான் உங்களோட வீடியோக்காக சொல்ல இல்லை, காலையில் தான் பிள்ளை நானும் கதை கேட்க பிள்ளை சொன்னது அந்த 20 ரூபா காசுக்கு உண்மையிலேயே இந்த வீடெல்லாம் உங்களுக்கு தான் நம்ம சொந்தம் கொண்டு கொள்ளி என்னடா அப்படி ஒரு அதிசயம். ஆனால் அது நடந்திருக்கு வாழ்க்கையில். தம்பி பாருண்ணா அப்படியே ஜூம் பண்ணி காட்டு அந்த பாரு. ஓகே, இந்த கடைசி பேலன்ஸ் நிசா கார்டு அக்கௌண்ட்டுக்கு 1,90,000 சரிதானே. 16 பிப்ரவரி 2026 சிறுபட்டியக்கா எஸ்கே அங்கே பேலன்ஸ் அடிச்சு அது பாலாண்டு நின்றுடுதாங்க இடம் காண அப்படியா சரியா. அப்போ எல்லாமே சரிதானே. உங்களுக்கு நான் தரையிருந்த எல்லாமே முடிச்சிட்டேன். உண்மையிலே யோசிச்சு பாங்க, அன்றைக்குமே நாங்கள் இருந்த ஆறுதலாக எல்லாம் மெனம்பெட்டு கதைக்கிறோம். அவ்வளவு தூரம் ஒரு வேதனையாக இருக்கும். என்னென்றால் எழுதுகிறாங்களே நான் இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாங்கள் இவ்வளோ வசதியாக வந்தோன்னு சொன்னால் என்னண்டு எவராலையுமே ஏதாவது ஒரு செயற்பாடு இவருக்கு எப்படி வந்தேன்டா சாதாரணமாக யோசிச்சுப்பாங்க. இந்த 2 வருஷத்துலேக்கா நார்மலாக நீங்கள் அதாவது உங்களுக்கு இந்த உதவி திட்டங்கள் மூலமாக நாங்கள் செஞ்சு அந்த உங்களுக்கே ஒரு 60 லட்சம் ரூபா ஹெல்ப் நாங்கள் எடுத்து தந்திருக்கோம்னு சொன்னால் இந்த 6 வருஷமும் நாங்கள் இரவு பகலாக நித்திர முடிச்சு எவ்வளவோ கஷ்டப்படுறோம். எவ்வளோ இடங்களை தெரியுறோம். திருப்பி அடித்து சொல்லுவேன்னு அதை அந்த செஞ்சு பார்த்தா தெரியும் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு வருமானம் இருக்குது. எனக்கு அதுவே காணும் சீரியஸாக. இதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா அவ்வளோ பேட்ட பாதி பேட்ட நம்பர் உங்கள்ட்ட இருக்குது சரி. நீங்கள் அவையிட்ட அடித்து கேளுங்க இப்போ உங்களோட காசு ஏதாவது நான் உங்களுக்கு தராமல் விட்டுருக்கேன்.
நீங்கள் அவர் அந்த பீட்சா கடை அண்ணா 22 லட்சம் உங்களை அனுப்பினார். அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் அவர்கிட்ட காசில் ஒரு உங்களுக்குன்னு சொல்லி அவர் அனுப்பின காசில் ஒரு 10 ரூபா காசு நான் உங்களுக்கு குறைச்சி தந்துருப்பான்னு கேளுங்க. இல்லை அவர் கூடி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வேறோடு உங்கள் மூலமாக தான் செய்யும். அவர் தெரியும். ஏனெண்டா உங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லை. அவர் எப்படின்னா இப்போ தம்பி சொல்ல தான் வேற நீங்கள் வேற இல்லையா அதுதான். அப்போ அவர் அவருக்கு தெரியும் தம்பி இதை செய்யின்னு சொன்னால் நான் அவர் அனுப்ப முன்னமே செய்வேன் மக்கா அவ்வளோங்குதான். அப்போ இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் என்ன கேட்டுக்கொண்டே இருக்கும். வீட்டு வேலை செய்யாவிட்டா ஏன் கிருஷ்ணா வீட்டு வேலை செய்யாமல் இருக்கிறீங்க, காசு பிரச்சனையோ அண்ணா இருக்குன்னு சொல்லுங்க உண்டு. அப்போ நான் சொல்கிறது இன்றைக்கு வரைக்கும் கடவுள் அப்படி ஒரு நிலைமைக்கு என்ன விடையில அப்படி ஒரு கட்டம் வந்தால் பார்ப்போம்னா நீங்கள் கேட்டதே பெரிய சந்தோஷம் உண்டு. ஏன்னா அப்போ அப்படி வேது கேட்குற சுச்சுவேஷன்லேயே நாங்கள் அப்படி செய்கிறோம்ண்டேக்குள்ள என்னண்டா இப்போ எனக்கண்டால் இப்போ அவங்க அதோட சொல்கிற விஷயம் பாருங்க. அந்த உதவிக்குன்னு சொல்லி அனுப்புறதில் 1 லட்சம் அனுப்பினா 10,000 கொடுத்துட்டு 90,000 ரூபாங்கிட்ட பொக்கெட்டுக்கு போடுறோண்டா. அது எப்படி அதை என்ன மேலே அதை எப்படி அதை செய்யலாம்? நீங்கள் யோசிச்சு பாங்க என்னென்ன அதை செய்யலாம். நீங்கள் இப்போ கூட கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வரக்குள்ள 5 மணிக்கு கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரமாக இருந்து இவ்வளவு ஃபுல்லாக கணக்கும் பார்த்து கடைசியாக இதில் கூட என்ன தெரியா அநேகமாக எல்லாம் ஃபுல்லாக சரியாக தான் பார்த்து கடைசியாக உங்களுக்கு இருந்த பேலன்ஸும் பார்த்து சரியாக கடைசியாக 1,90,000 அதையும் நான் இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேன். கடைசியாக கூட காணி பண்ண காசில் 6 லட்சத்தி சொச்சம் மிச்சம் வந்தேன். அதை கூட இவ்வளத்துல ஏன்னா வச்சு நான் உங்களுக்கு தந்துட்டு போனேன் நான். அப்போ அப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து கொண்டு செய்கிற எங்களுக்கு அப்படி ஒரு பேர் வரைக்கும் இவ்வளவு கவலையாக கொண்டு யோசிப்பாங்க. ஆனாலும் நாங்கள் இப்போ கூட அந்த காலையில் தம்பிக்கு வீடு கட்ட போகிறோம், தாங்க ஒரு சிறிய அமௌண்ட் அனுப்புகிறோன்னு அங்கே சொல்கிறான். நான் என்ன சொல்கிறது, நீங்கள் அனுப்ப வேண்டாம் சரிதானே. இந்த மெட்ட போனீங்கடா 22 காருக்கையோ தம்பி விட்டுட்டோ ஒரு எடுத்துகிட்டு வாக்கா. அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன தெரியுமோ, நீங்கள் இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா அந்த குண்டு படித்து கால் கைலாம் போகிறாங்க. அப்போ அந்த தம்பிக்கு உண்மையிலே போயாங்க வீடு தேவைதானே கட்டாயம். ஏன்னா இப்போ சில பேர் சொல்லலாம் அவர் இருக்கிற விட காணும் தான் என்ன நீங்கள் யோசிச்சுப்பாங்க. அந்த படி எனக்கு இனி வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் யோசிச்சுப்பாங்க ஒரு ஆக்கள்ண்டா என்னதான் அவசரமாக இருந்தாலும் சரி உங்களோட கதையை விடுங்க. நாங்கள் படியெல்லாம் இருக்கும் ஒரு ஆக்கள்ண்டா இடத்துல நாங்கள் ஒரு அவசரமாக ஒரு பாத்ரூமுக்கு போவோமோ யார் நின்றா கடைசி போக மாட்டோம். ஒரு மனுஷனுக்கு அந்த வெக்கம் அச்சம் மடம் நாணம் பயிர் பண்ணு சொல்லி எல்லா உணர்வுகளும் இருக்குது. அப்போ என்னதான் கணவனாயிரு மனைவியாக இருந்தாலுமே ஒரு அந்தரங்கமான விஷயம் வேணும். ஒரு பாத்ரூம் போகிற ஒரு டாய்லெட் போகிற விஷயம் கூட இன்னொரு ஆள்கிட்ட உதவி தான் தங்கி இருக்கேன்னு சொல்லிக்க அவருக்கு நாங்கள் உதவி செய்கிற தப்பா இல்லைண்ணா பரவாயில்ல. ஆக்ஷன் கொஞ்ச நாள்ண்டா பரவாயில்ல, இது நிரந்தரமானது இல்லை. இனி ஒன்றுமே செய்யலாம். இங்கே வாங்க கொடிகாமம் அந்த மாற்றுத்திறனாளின்னு போட்டுட்டு இதில் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 இன்றைக்கு வரைக்கும் 8 பேரோட நான் கதைச்சிட்டு அவே சொன்ன விஷயம் என்ன, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தாங்க தம்பி காசு அனுப்புகிறேன். நான் சொன்ன விஷயம் என்ன, நீங்கள் எனக்கு காசு அனுப்ப வேண்டாம், நீங்கள் 8 பேரும் ஆனால் ஷுவராக இருங்க, உங்களோட முடிவில் நீங்கள் ஷுவராக இருங்கோ. நான் வீட்டுக்கு எவ்வளோ முடியுமென்றதை கதைச்சி போட்டு நான் சொல்கிறேன். இது என்ன அடைக்க வேண்டிய ஹோலியோ டைம் ஆகிட்டோ அப்போ அடைங்க சரியோ. அப்போ உண்மையிலேயே நாங்கள் ஆரம்ப நாட்களில் முதல் நாங்கள் எடுத்து கொடுத்த நாங்கள் இப்போ இப்படியா ஒரு பிரச்சனை வந்தபடியாக நான் என்ன செய்கிறேன், இனி அப்படி ஒரு பேர் கூட வேணாம். உண்மையிலேயே நாங்கள் அப்போயே நேர்மை தவறையில் இப்போ வாங்க அப்படியே டிரெக்டாக இப்போ அன்றைக்கு அந்த கோழி வித்த காசு வாங்க உங்களுக்கு போடிச்சு நண்பாங்க அப்போக்குள்ளே அந்த மாதிரி தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாமே செய்கிறோம் சரிதானே. இனி எதுவாக இருந்தாலும் அது நாங்கள் விரும்பி போய் செய்கிறதா இருக்கணும்னு சொல்லி இப்போ கூட இந்த 1,90,000 ரூபா நான் வீட்டேருந்தே போட்டுட்டு போயிருக்கலாம். இங்கே ஃபுல்லாக கதைச்சி முழு போய்ட்டாரு சந்தேகம் முடிச்சு எல்லாம் செய்யணும்னு சொல்லி போட்டு நான் வந்தது சரியா. அப்போ இப்போ எல்லாமே முடிஞ்சது தானே. இனி கூடிய சீக்கிரம் என்ன சொல்கிறீங்க அவாட வீட்டையும் விடணும் நீங்கள் கட்டாயம் மனச்சாட்சி படி பிஸ்னஸ் நோக்கத்தோட கட்டினவா அப்பாவும் பாவம் தானே. அப்போ அவாட இதை நீங்கள் விடணும். மற்றது விட்டு நீங்கள் கூடிய சீக்கிரம் அங்கால மூவாக பார்க்கணும். நீங்கள் கரண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டு நான் சொல்லுங்கள். நீங்கள் யாரை கொண்டு ஃபில் பண்ண போகிறீங்க காய்ச்சினீங்களா? சரி ஓகே. அப்போ ஃபில் பண்ணி போட்டு நாங்கள் தாங்க அதை கொண்டே கொடுத்து நாங்கள் கரண்ட் எடுத்துட்டோம்னு சொன்னோம். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் கதவை டாய்லெட்டுக்கு ஒரு கதவை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் சரி தானே. மற்றது இன்னும் உண்மையாக சொல்லுவோன்னு சொன்னாங்க எனக்கு சரியான இரக்கம் எல்லாமே இருக்குது. அம்மம்மா செத்தாண்டு அது முடிஞ்ச பிறகு குடிவுரல் மாதிரி சரி இப்போ சும்மா பாலை காய்ச்சிட்டு போயிருப்போம்.
ஓ அதான் குடிபுற அது ஏதோ உங்களை பொறுத்தது வட்டவர். ஓ நீங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏழையாயிரு வசதியானவனாயிரு எல்லாருக்குமே மனசுன்றது உண்டு தானே வந்து யோசிப்பாங்க. எல்லாருக்கும் பசிக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குத்தானே. அப்போ ஒரு ஏழையா பிறந்தவன் வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அந்த இதை வந்து பிள்ளையா பார்க்குது எங்களோட சமுதாயம். கேட்டால் சொல்கிறாங்க உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணோம். அது இல்லை நாங்கள் நிறைய தரம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணுறமே தவிர பழைய விஷயத்தை தான் திருப்பி செஞ்சு தந்தாங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கூட இவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ளே வந்து இந்த வீடு வந்து ஓரளவு பூரணமாக நிறைவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் பெரிய விஷயம். கரண்ட் எடுத்துட்டோன்னு சொன்னால் சரி வந்து சரியா. அப்போ நான் முடிச்சுக்கொள்ளும். அக்கா இங்கே கேமரா திருப்பி பார்க்குறா அவளை பக்கமாகட்டேன் நான் கதைக்க சரியா. என்ன அவள் பார்க்கட்டும் பிரச்சனை இல்லை. சரி தானே ரைட் அவ்வளோ தானே எல்லாம் முடிஞ்சாச்சு. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். அதாவது இவ்வளோ தூரமும் உங்களோட நாங்கள் பயணிச்சிருக்கோம், இனியும் பயணிப்போம். இதை விட உங்களோட சேர்ந்து முகம் தெரியாத நிறைய பேர் பயணிச்சிருக்காங்க. நிறைய உறவுகள் இருக்காங்க உங்களுக்குன்னு சொல்லி இப்போ சொல்லி நிறைய பேர் இருக்கு. சும்மா சொல்லுவோமே ஒரு நீங்கள் சொல்கிறீங்க இது ஒரு காசுங்க கிடக்குன்னு சொல்லி தேடி தெரிஞ்ச காலம் இருக்குண்டு. ஆனால் இப்போ ஒரு 20,000 என்றாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் போட ஆள் இருக்கா இல்லையா? சும்மா இருக்குது ரைட். அப்போ அந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க தானே. சரி அப்போ அதுக்கு நீங்கள் வந்து கட்டாயம் நன்றி சொல்லுவோம். ஓ இப்போ கதைக்க விரும்பினா காய்ச்சா நாங்கள் போயிடுவோம். அடுத்த கட்டமாக அப்புறம் பார்ப்போம். இல்லை அது விடுங்க நீங்கள் விடுங்க. அங்கே வந்துட்டு இருக்கவே இடம் இல்லாமல் மலைக்குள்ள தான் இருந்தாங்க. முதல்ல அம்மா சொன்னவா நீங்கள் வர போகிறீங்க நீங்கள் யாருன்ட்டு எங்களுக்கு தெரியாது. அப்போ அம்மா சொன்னவா பசிக்குதம்மான்னு கேட்கும்போது அம்மா சொன்னவா அந்த சாப்பாடு ஏதாச்சும் நான் பண்ணுறப்ப எனக்கு தருவினேன் நீ இருந்து. அப்போ எல்லாருமே சொன்னவாங்க இருக்க வேணாம் போங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தால் சொல்லுவீங்க இங்கே ஒருத்தர் வரக்கூடாது போங்க, உங்களை வீட்டுக்காரர் வந்து பேசுவீங்க போங்க இருக்கக்கூடாது வேறு யாரும் இருத்த போகிறோம். நாங்கள் வீடு கட்டுறதுன்னு எனக்கு தெரியாது. எங்கேயாச்சும் நிறுத்திவிடுன்னு பார்த்தேன்னா இவ்வளோ பெரிய வீடுகளை கட்டி தந்துருக்கீங்க. எங்களுக்கு கதைக்கிறதுக்கே அங்கே ஒருத்தருமே இல்லை. அவங்க ரொம்ப மட்டும்தான் இருந்தாங்க. எத்தனை பேர் எங்களுக்கு கதைக்க இருக்கிறீங்க. எங்களுக்கு வேறு ஒருத்தருமே இல்லை. நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இவ்வளோ தூரம் நீ கதைக்கிறதே பெரிய விஷயம் அடியப்பா. சந்தோஷம். நீங்கள் தங்களோட சார்பாக இது மூத்த பிரஜை. எனக்கு முதல்ல நான் அம்மா சொன்னவா இப்போதைக்கு நாங்கள் வீடே கட்ட மாட்டோம், நீங்கள் வளர்ந்து தான் கட்டணும் இப்பெல்லாம் சொன்னவா. ஆனால் இப்போ எங்களுக்கு பெரிய வீடு எல்லாமே இருக்குது. இந்த வீட்டுங்களை இருக்க வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி செய்வீங்கன்ட்டு. இப்போ நிறைய பேர் எங்களுக்கு ஃபோனில் எடுத்து கதைக்கிறீங்க, சாப்பிட்டீங்களெல்லாம் கேட்குறீங்க. இப்போ நிறைய மாமாக்கள்லாம் கிடைச்சிருக்கீங்க. சரி ஓகே அப்போ சந்தோஷம். மற்ற என்ன விஷயம்னா நான் திருப்பியும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நிறைய பேர் அதாவது வந்து அந்த எங்களை பிடிக்காதவங்களா இருக்கட்டும் அந்த எங்களுக்கு எதிரானவங்களா இருக்கட்டும் சொல்கிற விஷயம் என்னடா, நீங்கள் இன்றைக்கு இந்த வீடியோக்களில் எல்லாம் இந்த பிள்ளையோட முகத்தை காட்டுறீங்க, நாளைக்கு அவை இந்த எதிர்காலம் எப்படி போகலாம் கேட்குறாங்க. நான் உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் எண்டு சென்றாலும் ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கிறோங்க. அதை நீங்கள் உங்களுக்கு கல்யாண வயசு வரட்டும், வேலைக்கு போகிற வயசு வரட்டும், வேறு எதுவாக வந்தாலும் அந்த சுச்சுவேஷனை தப்பான வழியில் காசு சம்பாரிச்சு பிள்ளைகள் சொத்து சேர்க்க அதுதான் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு விரும்பின உறவுகள் மூலமாக பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்குது. இதை விட்டு நாங்கள் எந்த விதத்திலையும் கஷ்டப்படவோ வேதனைப்படவோ இல்லை. இன்றைக்கு வரைக்கும் முழுக்க உங்களுக்கு இதெல்லாம் நன்மை மட்டும்தானே தவிர எந்த விதமான ஒரு தீமை. ரோட்டில் ஒரு இடத்த போயிட்டினோம், ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் இவையில குறிப்பாக எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். ஓ பிள்ளை அந்த வீடியோவில் அந்த பிள்ளையோ அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஆளாவது இறங்கி பார்க்கணும். அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் ஒரு தெரிஞ்ச ஒரு ஆக்களை இருக்கணும். இதனால எங்களுக்கு எந்த விதமான வெட்கமோ வேதனையோ இல்லையா. அதாவது எங்களை ஒரு தானே பிடிக்கலைன்னா அவங்க எப்பயும் பிடிக்காது. சரிதானே, பிடிச்சவனுக்கு ஒரு ஆளும் பிடிக்காம விடாது. அதால நான் சொல்கிறேன், நான் உண்மையிலேயே நான் எப்பயும் ஒரே மாதிரியே பல பேர் சொல்லலாம் நான் மாறிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாளுமே நான் மாறிடுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது வரையா சுண்டுக்குழியில் வந்து பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடுறேன்ட்டு போய் சாப்பாடு கட்டிக்கு வந்து உங்களை நிறுத்தி சாப்பிட வச்சு தான் நான் போனேன். நான் இன்றைக்கு நாங்கள் சொன்ன விஷயத்தை இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து எவ்வளோ பிரச்சனையில் கடந்து ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து எவ்வளோத்தையும் கடந்து இன்றைக்கு உங்களோட பயணித்து நம்ம முடிச்சிருக்கோம் தானே. இனிமேலும் என்ன நடந்தாலும் நாங்கள் நிற்போம் வந்து. ஆனாலுமே மனச்சாட்சி என்ற ஒன்று இருக்குத்தானே. இது பிறகு நீங்கள் உங்களோட ஒரு முயற்சியையும் போடணுன்றதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு, மற்றது நீங்கள் 2 பேரும் நல்லா படிக்கணும். என்ன சரிதானே? எத்தனை மணி இப்போ 10ஆ 9ஆ
படியாக படிக்கணும். படிப்பை விட நல்ல குணம் முக்கியம். அதை நீங்கள் கற்றுக் கொடுக்கணுமாக்கா கட்டாயம். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனுக்குமே கடந்த காலங்கள் கசப்பான காலங்கள் கட்டாயம் இருக்கும். எங்களுக்கும் இருக்குதானே. இப்போ பாருங்க, நாங்களே ஜெயிலுக்கு போனால் கொண்டாங்கன்றலாம் எனக்கு தெரியும், சரிதானே. ஆனால் பார்க்குறவனுக்கு என்ன தெரியும், ஏன்னு வேற சும்மா போடுவோம், வேறு ஏதோ செஞ்சது போல தானே என்ற சமுதாயம் கதைக்கும் என்ன. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த சமூகத்தில் வாழ்ந்து காட்டி இப்போ வந்து எனக்கு எழுதுறாங்க அப்படி தெரியுமோ, ஆரம்பத்தில் நாங்கள் உங்களை பிள்ளையா தான் இணைச்சதாண்ணா, இப்போ தம்பளங்கன்ற நீங்கள் வேண்ட ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க. அப்போ அப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். முக்கியமாக உங்களோட 2 பிள்ளைகளையும் வளர்த்து காட்டணும். நீங்கள் தான் ஏதாவது ஒன்றில் படித்து சாதித்து முன்னுக்கு வந்து காட்டணும். இந்த உலகம் உங்களை கெடுக்கிறதுக்கு 100 வழி வச்சிருக்குது, சரிதானே. இன்றைக்கு உண்மையாக சொல்கிறேனாக்கா, எங்களோட குடும்பத்தில் நான் ஒரு ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தித்தபடியாக இன்றைக்கு எங்களோட குடும்பமே நல்லா இருக்கு. உண்மையாக சொல்கிறேன், நான் ஆர்ட்டையுமே களவெடுக்கல, ஆனால் என் மூளையை நான் வித்தியாசமாக பயன்படுத்தினேன். அதே மாதிரி உங்களில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் உங்களோட குடும்பத்தையே மாற்றும், சரியா. அதே நேரம் பொம்பளை பிள்ளைகள் தெரியும் தானே, சேலை மேலே முள் விழுந்தாலும் முள் மேலே சேலை விழுந்தாலும் சேலைக்கு தான் நட்டம் பண்ணாரி. நீங்கள் வந்து பெரிய ஒரு ஆள், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், இவ்வளோ காலமும் உங்களை நீங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்குள்ள உங்களை யாராச்சும் தேடி வந்திருப்பாங்களோ? இல்லை. இனி கட்டாயம் வருவாங்க அவங்கள தேடி, சரியா. இனி கட்டாயம் வருவாங்க தேடி. ஆனால் அதுக்காண்டி நீங்கள் அவங்கள யாரையும் வெறுக்க வேண்டாம். கொஞ்சம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் வச்சுக்கிறேன்னு பொம்பளை கொஞ்சம் காலம் நிறைய இதை கற்று தந்துருக்குது, சரிதானே. அப்போ அதை மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் காலம் பொல்லாததான், நாளைக்கு ஒரு கெட்ட பேர் எடுத்தால் வாழ்நாளில் அது அழியாது, சரிதானே. அதால் திருப்ப இப்போ உங்களை வேலைக்கு கேட்கக்குள்ள நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வேலைக்கு போய் உழைச்சி எல்லாம் செய்யணுன்றா எல்லாருக்கும் இருப்போம். ஆனால் நான் யோசிக்கிறது இவே 2 பேரையும் தான், சரியா. இப்போ கூட இந்த வீடு வந்து நான் வந்து இவ்வளவு பேர் கோலமாக அப்படி இப்படிலாம் எழுதி காய்ச்சி கூட வந்து நாங்கள் உங்களோட நின்று இதை கொஞ்சம் நாள் முடித்து கொண்டு வரணும்னு கஷ்டப்பட்ட காரணம் என்ன, இவே 2 பேர் தான், சரியா. அப்போ அதை நீங்கள் எப்போவுமே வந்து மனசில் வச்சுக்கொள்ளுங்கக்கா, சரிதான். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம கடைசியாக ஆறுதலாக இருந்து கதைச்சி. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை ஒன்று இருக்குது. நான் இருக்கிற காலம் வரைக்கும் பொறுப்பான அம்மாவா பிள்ளைகளை நல்லா வழிப்படுத்தி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவேன். தச்சமேன் கால நேரம் வந்து எனக்கு இல்லாத ஒரு காலம் வந்தால் நீங்கள் 2 பேரையும் உங்களோட மருமக்கள் நினைச்சு கடைசி காலம் வரைக்கும் உங்களால் முடிஞ்ச சகல சப்போர்ட்டும் பிள்ளைகளுக்கு செய்யும். கட்டாயம் நாங்கள் செய்வோம் அக்கா. ஆனால் நீங்கள் இருக்கும் காலம் வரைக்கும் அதுக்குள்ளேயே அது சில நேரம் 10 வருஷம் மேம் இருக்கும், 10 நாளாவது சொல்லல. சரி, அதே நான் சொல்கிறேன், நாங்கள் அதை செய்வோம், பிரச்சனை இல்லை. அது ஒரு உதவி மட்டும் செய்தீங்கன்னா அவ்வளவுமே நாங்கள் செய்வோம். இன்றைய கூட நேற்று போட வீடியோக்களில் என்ன தெரியுமோ, இவன் வந்து முதல்ல வந்து எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் செய்வா. அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்கப்போனா டக்குன்னு வந்துட்டு அழுது கதையை மாற்றுவாங்க அப்படின்ட்டு இல்லை. நான் வந்து அப்படி பார்க்கறது இல்லைக்கா. மனுஷன் அப்படி இல்லை. சில விஷயங்கள் மனசு நொந்தா அறியாமல் அழுக நினைக்கிறேன், அழக்கூடாது. அது சில விஷயம் நான் பட்ட கஷ்டத்தை இருந்து கேட்கல, இப்போ இப்படி இருக்க சில நேரத்தில் நினைச்சா அழுக தான் என்ன வருது. மற்றது இன்னும் ஒரு விஷயம், கடந்த காலத்தில் எல்லாருமே தவறு செய்கிறது வளமையாக்கா, செஞ்சிருக்கோம் எல்லாருமே. ஆனால் அதே தவிர திருப்பி செய்யக்கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன், வெள்ளு கவனமாக இருக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் கிடைச்சது பெரிய விஷயம். பேர் போகமாக இருந்தால் வாழ்க்கையில் எடுக்கவே இல்லாது. இப்போ கூட அந்த 2 படி இதுக்கெலாம் வந்தாங்க அந்த கேட்டால் வந்தவங்க 2 சொன்னால் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் இதாக இருக்கும், அவதானமாக இருக்கணும். 2 பொம்பளை பிள்ளை, நீங்கள் 3மே பொம்பளையாக இருக்கிறீங்க இந்த இடத்துல வந்து. இது இல்லை உங்களுக்கு வாழ்க்கைன்ற சவால். இனித்தான் நீங்கள் சவாலையே ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஆக்கள் 2 பேரும் சின்ன ஆக்கலாம், வளர்ந்த அப்புறம் தான் உங்களுக்கான சேலஞ்சஸே இருக்குது. அதால் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படைக்க உங்களுக்கு கை கொடுக்காத எவருமே இனி உங்களுக்கு தேவையே இல்லைக்கா. அது உங்களோட பிள்ளையாக இருக்கலாம், உங்களோட சகோதரமாக இருக்கலாம், சொந்த பந்தம் யாருமே இருக்கலாம். வந்து உண்மையிலே நீங்கள் கஷ்டப்படைக்க கை கொடுத்தவன் மட்டும்தான் அவங்கள நிரந்தரம். மற்றவன் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த தண்ணி வற்றி போக பறந்து போகிற கொக்கு மாதிரி விளங்குதா. அந்த தண்ணி வற்றி போனாலும் அதுக்கே இருந்து செத்து போகிற ஒரு என்ன, அதுக்கே அப்போ இந்த தவளையாக செத்து போகும், தவளை அப்படி இருக்கணும் விளங்குதா. கொக்கு மாதிரி ஆக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாங்கள் இனி தொடர்ந்து இங்கே வரப்போகிறதில்லை, உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறதில்லை, உங்களோட கதைக்க போகிறதில்லை, கேமராவில் நான் பார்க்க போகிறதும் இல்லை. ஆனாலும் கேமரா இருக்குன்னு சொல்லி பயப்படாமல் கடவுள் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பயப்படுங்க. அதை மட்டும்தான் நான் திருப்பி சொல்கிறேன். இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ண ஒரு நாளுமே வேண்டாம். நீயும் தான் நல்லா காய்க்கவளுக்கிட்ட சந்தோஷம்.
இதே நல்ல புத்தியாக பயன்படுத்துங்க. சரிதானே? எல்லாரும் படித்து தான் பெரிய வேலைக்கு வாரண்டு இல்லை ஒரு நாளும். சரிதானே? நான் கூட படித்ததுன்னே இப்போ செய்கிறது என்ன, திறமை இருந்தால் யாருமே முன்னுக்கு வரலாம். சரிதானே? அதால் திறமையாக செயற்படுங்கோ. எந்த நேரத்துலையும் நீங்கள் கவனமாக இருங்கோ. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் என்ன சொல்கிறோம், வெளிப்படையாக சொல்லலாது. நீங்களுமே வயதானால் தானே. அப்போ நாங்கள் என்னத்தை விளங்கி சொல்கிறோம்ன்ற உங்களுக்கு நல்லா தெரியணும். பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிறீங்க, எப்படி அந்த வாழ்க்கையை கொண்டு போகணுன்றதை நீங்கள் சரியாக கற்றுக்கொண்டு செய்யுங்க. மற்ற இப்போ காசு 90 போட்டுனா எல்லாம் அது அந்த பேலன்ஸ் சரியஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சு போட்டு நிம்மதியாக இருங்கோ. சின்ன சின்ன வேலையில் எது வேணாலும் முட்டையை விற்றோ ரச்சியை விற்றோ என்னத்தையும் விற்று அதை நீங்கள் உங்களோட முயற்சியில் ஆக்கள் போடுற காசுலையோ சின்ன சின்ன மிச்சம் படித்து வட்ட வேறு நீங்களே அதை செஞ்சு கொள்ளுங்க. சரி தானே? அப்போ நான் போயிட்டு வரோம். சரியா? ஓகேண்ணா, சந்தோஷம் வேணா. சரி பாலா, சரி. அப்போ ஓகே, ஃபைனலாக மறுபடியும் நாங்களுமே எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் சரியா? ஓகே, அப்போ போயிட்டு வரோம். கரண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டு சொல்லுங்க. அது ஒரு அலுவலை முடிச்சு கரண்ட் எடுத்து விட்டோம்னு சொன்னால் நீங்கள் ஒரு டேட்டை பார்த்து அங்கே போய் இருக்கலாம். மூவ் பண்ணிக்கொண்டு அக்காண்ட வீட்டையும் விட்டீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வேறுக்கும் கொடுப்பானே வாடகைக்கு கொடுத்தா இங்கே ஒரு ஆக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தது. இப்போ நாங்கள் இருக்கிறோம். வேறு பார்த்தாங்க வேதானாக்களோ ஐயர் ஃபேமிலியா? முழு வீடும் கட்டவையா? இல்லை அப்படியானாக்கள் வந்தால் தான் நல்ல. இப்போ யாரும் ஒரு கொஞ்சம் அப்படியானாக்கள் கொடுக்க மாட்டா. பிரச்சனைகளை கொடுத்தா சிக்கலாக போயிடும். சரியா? சரிதானே? ஓகேண்ணா, பாய். ஓகே, மற்ற கதைச்சதும் குறைநிலையில் இருந்தால் குறைக்காங்கோ. நான் அப்படி உங்களோட நன்மை தான் எல்லாமே சொல்கிறோம். சரியா? பாயா. என்ன சாமா லைட்டா? ஓகே, சரியா? அப்போ தராங்க நீ படிங்கோ, இருந்த அடுத்து படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கோ. படிவா. பாய்.